உறுப்பினர்களே, உங்களை ஒன்றாக பார்ப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்க சூரிய பகவானே. என்னத்த நல்லா இருக்குது? உங்க பக்கத்துல இருக்கிற சூடு தாங்க முடியல. ஏதோ என்ன சுத்தி பனிமூட்டமா இருக்கிறதுனால பரவாயில்ல. பூமியில இருக்கிற மனுஷங்களை 4 மணிக்கு உதிச்சு எழுப்பி விட்டா ஒருத்தங்க கூட எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா போன்ல ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க எனக்கு விடிவெள்ளின்னு பேர் வச்சு தசையே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அட போப்பா, உங்களையாவது கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன், உன் பேர் வச்ச கிழமையில பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்ன பார்த்து செவ்வாயே வருவாயான்னு சொல்றாங்க. உங்க வாயிலேயே போடணும். பூமியை பாழ்படுத்தினது போதாதுன்னு அங்க தங்குறதுக்கு இடம் இருக்காண்டு என்கிட்ட மங்கள்யான் செயற்கைக்கோள் அமைச்சு வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எங்க ஏரியா, உள்ள வராதுன்ட்டு ஒரு போர்டு மாட்ட போறேன். இருக்கிறதுல பெரிய கோலா இருந்துகிட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணிக்கோலை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன். அப்பப்பா, பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போறதுக்காண்டி பிள்ளைகளை கொண்டு போய் புண்ணியர்ல குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்துறாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களானா உடனே பெற்றவங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. நான் துணைக்கோள்களை எந்த இல்லத்துல சேர்க்கறது நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா, இந்த வளையங்களை சுமந்து கொஞ்சம் நான் படுற பாரு இருக்கே, அது சொல்லி மாளாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலையை பார்த்துட்டு அதை பத்தி கதை சொல்றதும் கவிதை எழுதணும் நிலவை போட்டு பாடா படுத்துறாங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஒரு நிலையிலையும் ஒரு பாட்டி வச்சு வடை சுடுவாங்க. இந்த பூமியில் இருக்க மனுஷங்க பூமியை வச்சு எங்களை தான் அதிகமா திட்டுறாங்க. தினம் சனியனே என்பது தான் சொல்றாங்க. நாளுக்கு நாள் 7 நடி சனே என்பது தான் கூறுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தான். 18 நிலை வச்சிருக்கோம். உனக்கே இவ்வளவு இருக்குன்னா 27 நிலை வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ச்சி எனக்கு ரகமா இருக்கிறதுனால மனுஷங்கிட்ட நாங்க தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். நீ யாருப்பா? உனக்கு பூமியில இருக்க மனுஷங்க உன்னை கிரக லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்களே. நீ என்னுடைய பாலில குறிக்கிறதுனால கோள்களுக்கான குறிய தகுதியே இருந்துட்ட. அடப்போங்கப்பா, பூமியில இருக்கவங்க எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நான் ஒரு கோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடப்போப்பா, பெரிய கொடுமையா போச்சு. நானாவது உன் பாதையில தான் குறுக்கிடுறேன். ஆனா அந்த பூமியில இருக்க மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப நான் மனுஷனே இல்லைன்னு சொல்லவா? நீ கோல் தான் நிரூபிக்க ஆதார் கார்டு மற்றும் பிறப்பு சான்றிதழ் கொண்டு வா பார்க்கலாம். சரிங்க சூரிய பகவானே. ஆமா, இவ்வளவு நேரம் நம் எல்லாரும் மனிதர்களை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை சுமக்கும் பூமி எங்கேப்பா? அது எங்க சுத்திட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளி போங்க, இதோட நோய் நம்மளுக்கு தோத்திக்க போகுது. உன்னோடு சேர்ந்தவங்க தானே நாங்களும். நாங்க மட்டும் இப்படி ஆரோக்கியமா இருக்கோம், நீ இப்படி உடம்புக்கு முடியாம இருக்க. பாவம், அவன் என்ன செய்வான்? எல்லாம் இந்த பூமியில் இருக்க மனுஷங்கள் செய்யும் வேலைதான். ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ. பாவப்பட்ட மனுஷங்களை உருவாக்கணும். உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உன்னோட மனுஷங்க உன்னையும் மாசுபடுத்துறது இல்லாம எங்களையும் மாசுபடுத்த போறாங்க.
மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோளால எவ்வளவு மாசம் அடைஞ்சிருக்குன்னு தெரியுமா? ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை எல்லாரும் சேர்ந்து ஏன் என்னை திட்டுறீங்க? ஐயோ என்ன அம்மா அம்மா நீ எங்க அம்மா 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 நீ எங்க அம்மா கிரகங்களே, நீங்கள் அனைவரும் சேர்ந்து பூமிக்கு என்ன பிரச்சனை என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. பூலோகம். இங்கே பண்டு பெறுவர்கள் தந்தை மகன். செவேலி இங்க வாடா. சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர், பழைய பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் சாக்கு பை, ஆகாத போகாத ஜாமா போட்டு எரிக்கணும், எடுத்துக்கணும். ஆகாத போகிற சமானா நீங்க என்ன எனக்கு ஆகாத போகிற சமா? உங்களை நான் என்ன பண்றது? என்னது மறுபடியும் சொல்லு. ஒன்றும் சொல்ல டாடி. பாத்தீங்களா கிரகங்களே, இந்த ஒரு வீட்ல மட்டும் இவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் பாத்தீங்களா? பிளாஸ்டிக் பொருட்களை எரிச்சா காத்து எவ்வளவு மாசம் வருதுன்னு தெரியுமா? ஐயோ, இந்த புகையும் இந்த சத்தமும் தாங்க முடியல, எனக்கே மூச்சு முட்டுது. வாங்க எல்லாரும் போலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் போறேன். இதே மாதிரி உள்ள பூமிக்கு நீங்கள் தீங்காய்ச்சி கொண்டிருந்தால் உங்க மனிதனமே அழிந்து விடும். எங்களோட தவறுகளை நாங்கள் உணர்ந்துட்டோம். நன்றி. மிகவும் அருமை மாணவர்களே. மனிதர்களுக்குத்தான் வாழ்க்கையில் பிரச்சனை என்றால் கோடுகளுக்கும் பிரச்சனை தான் போலிருக்கிறது. பிரச்சனைகளிலிருந்து யாரும் தப்ப முடியாது, சூரியன் உள்பட என்று நிரூபித்து விட்டார்.